ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்வியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. சர்க்கல் செய்தான் எனினும் அல்லாஹ் அவர்களை பொறுத்தருளினான். இதுல யாரு களத்தை விட்டு ஓடினாங்களோ அவங்க ஏன் அப்படி ஓடினாங்க அப்படின்னா, ஷைத்தான் அவர்களை என்ன பண்ணிட்டான், வழி தவற செஞ்சான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது சில விஷயங்கள், அதுல எல்லா சஹாபாக்களையும் அந்த லிஸ்ட்ல கொண்டு வர முடியாது. சில பலவீனமான ஈமான் கொண்ட புதுசா இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு அன்சாரி, அதாவது யாராவது புதிய இஸ்லாத்து முஸ்லீம்களா இருக்கலாம். பழைய சஹாபாக்கள், பெரிய சஹாபாக்கள் பொறுத்த வரைக்கும் ஷைத்தான் அவங்ககிட்ட வேலையை காட்ட மாட்டான். அப்போ இந்த மாதிரியான சில தவறுகள் நீங்க பண்ணீங்க, அதனால ஷைத்தான் உங்களை, அதாவது ஆல்ரெடி உங்க வாழ்க்கையில சில தவறுகள் இருந்துச்சு, இந்த இடத்துல உங்களை மிஸ்டேக் பண்ண வச்சு. அதே மாதிரி தான் நமக்கும், நம்ம அல்லாஹ்வுடைய தீன்ல வந்து நம்ம நிறைய தவறுகள் செஞ்சோம்னா இக்கட்டான சூழ்நிலையில கண்டிப்பா தவறு செய்யும். நார்மல் சிச்சுவேஷன்ல தவறு பண்ணா இக்கட்டான சூழ்நிலையில் பண்ணாமல இருப்பான். சும்மாவே அவனுக்கு வந்து ரெண்டாம் வாய்ப்பாடு தெரியாது. அப்போ மேக்ஸ் எக்ஸாம்ல போனா மட்டும் எழுதிடுவானா? அதாவது நான் ரெண்டாம் வாய்ப்பாடு நார்மலா கேட்கும் போதே தெரியாது, அப்போ எக்ஸாம்ல மட்டும் சொல்லிடுவானா? அப்போ ஷைத்தான் அவர்களை தள்ளி தவற செஞ்சான். எனினும் அல்லாஹ் அவர்களை பொறுத்தருளினான். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் சகிப்புத்தன்மை உடையவனுமாக இருக்கின்றான். இப்போ இந்த இடத்துல மலை ஏறி இந்த இடத்துல கடந்து ஓடி போனாங்க இல்லையா, இது வந்து பெரும்பாவம். அந்த பரும்பாவத்தை அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்திக்கலாம். என்னன்னா, இந்த ஷியாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஷியா சகோதரர்கள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சஹாபாக்களை இந்த சம்பவத்தை வச்சு கேலி பண்ணுவாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் ஓடினாங்க, அலி ரலியல்லாஹு ஓடல, ஃபாத்திமா ரலியல்லாஹு பெண்ணாக இருந்தும் என்ன பண்ணல, ஓடல, ரசூலுல்லாஹ்வுடைய கூடவே நின்னாங்க. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க அடிக்கடினா, குடும்பம் தான், ஃப்ரெண்டு தான், தோழர்கள் தான், ஃப்ரெண்டு குடும்பம் தான் அப்படிம்பாங்க. அதனால வந்து அதை வச்சு குறை சொல்லுவாங்க. அப்படிலாம் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் அவர்களை மன்னிச்சுட்டேன். அது ஃபர்ஸ்ட் போர், எல்லாருக்குமே புதுசு, அதனால இது நடந்தது. அதே மாதிரி நின்னவங்கள வெறும் அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டும் நிற்கல, தல்ஹா ரலியல்லாஹு நின்னாங்க, எனக்கு தெரிஞ்சு ஜுபைர் ரலியல்லாஹு நின்னாங்க, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு நின்னாங்க. இவங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் வந்து சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப புகழ்ந்தாங்க. என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இது வந்து ரசூலுல்லாஹ் பார்த்து எல்லாரும் சொல்றது. இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் இவரை பார்த்து சொன்னாங்க, இவரை தவிர வேற யாரையும் பார்த்து சொன்னது கிடையாது. அதனால இவருக்கு இது ஒரு சிறப்பு. சொர்க்கவாசிகளில் 10 பேர்ல இவரும் ஒருத்தர், சாத் பின் அபி வக்காஸ். இவர் வந்து ஒரு பெரிய சஹாபி, இவரும் ஓடல. அப்போ தோழர்களும் நின்னாங்க, ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் நின்னாங்க. இதுதான் உண்மை. மற்றவங்க ஓடினதும் வந்து, பெரிய சஹாபாக்கள் ஓடினதும் வந்து வேற சிச்சுவேஷனுக்காக, காரணத்துக்காக, அதை அல்லாவும் மன்னிச்சுட்டான். அதனால இதை யாரும் குறை பேசக்கூடாது. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் வரும்போது எல்லாருக்குமே அது தெரியும். அப்போ அதனால சஹாபாக்கள், அதாவது இதை வச்சுக்கிட்டு பிற்காலத்தில் துலக்காக்கள் செஞ்சதெல்லாம் யாரும் வக்காலத்தை வாங்கிடக்கூடாது. இந்த பெரிய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு அளிச்சுட்டான், அவ்வளோதான். இந்த உஹது போருடைய சம்பவத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் மன்னிப்பு. இதுலேயும் நயவஞ்சர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. புரியுதா? அவங்கள பற்றி அல்லாஹ் வந்து ரொம்ப கடினமாக பேசுகிறான். இதை உமர் ரலியல்லாஹு காலத்திலேயே இந்த விஷயத்தை வந்து ஒரு ஈராக்வாசி ஒருத்தர் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு பற்றி கிண்டல் பண்ணுவார். உஸ்மான் ரலியல்லாஹு உஹது போரில் ஓடினவர் தானே அப்படின்னு கேட்பார். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு இந்த ஆயத்தை சொல்லி அல்லாஹ் அவங்கள மன்னிச்சுட்டேன்னு அல்லாவே சொல்லிட்டான், நீ வேலையை பார்த்துட்டு கிளம்பு, நீ யாரா பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அதை கவுண்டர் கொடுப்பாங்க. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நிராகரிப்போரை போன்று பேசாதீர்கள். அவர்கள் தங்களுடைய உற்றார் உறவினர் எப்போதேனும் பயணம் சென்றால் அல்லது போரில் கலந்து கொண்டு துன்பத்திற்குள்ளாகிவிட்டால், இவர்கள் எங்களுடன் இருந்திருந்தால் மரணம் அடைந்திருக்கவும் மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த காஃபிர்கள், மக்கா காஃபிர்கள் இருக்காங்களே, அபூ ஜஹல், இவங்களுடைய அந்த கூட்டம், இவங்கக்கிட்ட ஒரு வழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள போர் நடக்கும்ல, அந்த போர் நடக்கும்போது அல்லது ஒரு ஆக்சிடென்ட் ரோட்டில் போகும்போது ஏதோ ஒன்று நடக்கும்போது ஆள் செத்து போயிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க போகும்போதே சொன்னாங்க, கிளைமேட்டு சரியில்லை, உனக்கு ஒத்துக்காது, போகாதுன்னு. என்ன பண்ண, கிளம்பி சிரியா வியாபாரத்துக்கு போனேன். போகும்போது இப்போ என்ன ஆகிப்போச்சு, கடைசியாக வெயில் வந்துச்சு, செத்து போயிட்டான், தாங்க முடியல, டீஹைட்ரேட் செத்து போயிட்டான். இப்படி அதே மாதிரி என்ன பண்ண, போருக்கு போகும்போதே சொன்னேன், அவங்களாம் படுபாவி பசங்க, அவங்கள்ட்டலாம் போய் சண்டை போடாது, கேட்கல, போயிட்டான். இதே எங்கள் கூட இருந்திருந்தால் செத்துருக்க மாட்டான்.
இந்த பேச்செல்லாம் காஃபிர்கள் பேசுவாங்க. அல்லாஹ் சொல்றான் இப்படி வந்து இவங்க பேசுவாங்க. ஏன்னா காஃபிர்கள் வந்து விதின்னு ஒன்று நம்புறதில்ல, எல்லாம் அல்லாஹ்வுடைய விதிப்படி நடக்குதுங்கிற விஷயத்த நம்புறதில்ல. அப்போ இப்படி ஆயிருந்திருந்தா, என் பேச்சு கேட்டிருந்தா, அப்படி ஆயிருந்திருந்தா, இப்படி வந்து இன்னும் நம்மளை பொறுத்த வரைக்கும், நாம பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருந்து தவறி போன விஷயங்கள் எதுக்குமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. இப்படி ஆயிருந்தா அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பாயிருந்தா இப்படி பண்ணக்கூடாதுன்னு பேசக்கூடாது. அதுக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தன் எக்ஸாம் ஆகி ஃபெயில் ஆகிட்டு வரான், நீ ஒழுங்காக படிச்சிருந்தா ஃபெயில் ஆகிருக்க மாட்டேன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? அது சொல்லலாம், புரியுதா? அதை காரணம் காய்ச்சிட்டு விதிப்படி நடந்துச்சிங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படிங்களா கூடாது, புரியுதா? அதே மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், விதிப்படி சோறு போட மாட்டோம் 2 நாளைக்கு. அல்லாஹ் உனக்கு கொடுக்கணும், உணவளிக்கணும்னு அல்லாஹ் உணவளிக்கணும்னு விரும்பி இருந்தானா கண்டிப்பாக உனக்கு உணவு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் ஒரு ட்ரெஸ் கொடுக்குறவன் அல்லாஹ் இந்த வருஷம் ரம்ஜானுக்கு உனக்கு ட்ரெஸ் கிடையாது என்ன, அது மாதிரி வந்து எது எதெல்லாம் நாம கட் பண்ண முடியுமோ அதை கட் பண்ண முடியும். ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ உழைக்க தவறியதை எடுத்து சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இது மாதிரி அன்ஃபோர்ஸ்டு, அதாவது நம்ம கையில் இல்லாத விஷயம், ஆக்சிடென்ட் இதெல்லாம் மீறி நடக்கக்கூடிய விஷயம், இதுக்கெல்லாம் போட்டு என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி சொல்லி, அதுவும் இது விதியில் இருக்கக்கூடிய விஷயம், எது மவுத்து மரணம் எல்லாம். அப்போ இந்த விஷயத்தை சொல்லி நீ இப்படி பண்ணதுனால தான் செத்த, இப்படி பண்ணதுனால தான் செத்தேன்னு சொல்லி ஊர் பூரா போட்டு அப்படி இது பேசக்கூடாது. இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹதீஸில் வருது. என்னன்னா முஸ்லீம் வந்து எப்பயுமே எப்படி பேசக்கூடாதுன்னா, இப்படி பண்ணியிருந்தா அப்படி ஆயிருக்கும், அப்படி பண்ணியிருந்தா இப்படி ஆயிருக்கும், நடந்து முடிஞ்சிருச்சா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், அதுலேருந்து பாடம் கற்றுக்கலாம், அதுலேருந்து ஒரு சர்வே பண்ணிக்கலாம். இதையும் எல்லாம் சொல்கிறான்ல, உங்கள் பேச்சுக்கு தலைவர் பேச்சு கட்டுப்படாமல் நடந்தீங்க அதனால அது இப்படி ஆச்சுன்ட்டு. அது எதுக்குன்னா அடுத்த இதுக்கு நம்ம கற்றுக்கிறதுக்கு ஆகும். சும்மா அதை வச்சுட்டு பார்க்கும்போதெல்லாம் அவனை திட்டி 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 அந்த இறங்கின ஒரு குரூப் இருக்கும்ல, அந்த குரூப்பில் ஒரு 4 பேர் உயிரோடு இருப்பாங்களே, இந்த 35 பேரில் சில பேர் உயிரோடு இருப்பாங்களே, அவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்க வேண்டியது. இப்போ சந்தோஷமா, இப்போ திருப்தியா, உன்னால் என்னென்ன பண்ண வேண்டியமோ எல்லாம் பண்ணிருச்சா? நாம அவ்வளோ கீழே நின்று போல்ட்டா சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், உங்களை யாரும் இறங்கி வர முடிஞ்சது, அவங்க வாழ்க்கை பூரா குற்றவாளி, புரியுதா? வாழ்க்கையே முடிஞ்சிடும். செத்து போன உங்களுடைய அந்த ஃபேமிலியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவனால தான் செத்தாங்க. இப்போ இங்கே நடக்கும்ல, யாரோ ஒருத்தன் ஃப்ரெண்டு 2 பேர் போவான், பைக் ஓட்டிட்டு போவான், பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவன் செத்துருவான், அதுக்கப்புறம் இவன் செத்தான், டெய்லி அவன் ஒரு தடவை செத்தான், இவன் டெய்லி சாவான், இவன் தான் என் பையனை கூட்டிட்டு போய் கொண்டான், இவன் தான் இவன் கொலகாரப்பாவி, இவன் கொலகாரப்பாவி, இவன் நல்லா இருக்கான், இவனுக்கு சாவு வர மாட்டேங்குது, இப்படி பேசி பேசி அவனை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. வேணும்னா கொண்டா, நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். இப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய இப்படிப்பட்ட பேச்சுக்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களில் கடும் துயரத்தை ஏற்படுத்துகிறான். உண்மையில் உயிரை கொடுப்பவனும் உயிரை பறிப்பவனும் அல்லாவே ஆவான். மேலும் நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்போ இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசாதீங்க. பேசுறதுனால என்ன நடக்கும் அல்லாஹ் சொல்கிறான். இதனால் என்ன நடக்கும், எச்சா வலிக்கும், முடிஞ்சு போச்சு. ஐயோ நான் நேற்று பண்ணாமட்டேன்னு யோசிக்க அந்த வலி தான் ஜாஸ்தானே. ஒரு இழப்பு இருக்குது, அந்த இழப்புடைய தீவிரம் அதிகமாகும். அது தேவையில்லாமல் அதை அவாய்டு அப்படியே கட் பண்ண தான் பார்க்கணும், புரியுதா? இது வந்து இந்த கட் பண்ண சொல்கிறேன் நானே வந்து கட் பண்ணாமல் கூட சில சமயம் நடப்பேன். ஏன்னா அந்த பிரச்சனை யாருக்கு எஃபெக்ட் ஆகுதோ அவங்களுக்கு மூளையே வேலை செய்யாது. அப்போ அந்த டைமில் கூட இருக்கிறவன் என்ன பண்ணும், இவன் இந்த விஷயத்தை இவனே பயன் பண்ணவன் என்ன, இவனுக்கு தெரியாமலா இருக்குன்னு நினைச்சாரு, மறந்துடுவான். அப்போ இதை சொல்லணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இது நான் தான் பயன் பண்ணவன் எனக்கே சொல்றியா அப்படின்னு சொல்லி திமிர் பண்ணணும். இது பண்ணக்கூடாது, புரியுதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மறந்தா நினைவுபடுத்தணும். ரசூல்லா வந்து மௌத்தாகும் போது அந்த வசனம் இருக்குல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ அந்த வசனம் வந்து உமர்லியானுக்கு வந்து ஞாபகப்படுத்துறாங்க. அபூபக்கர்லியான் நினைவுபடுத்தணும்னா எல்லா சஹாபாக்களும் ஓதுறாங்க. அட இப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, இது நம்ம கவனிக்காமலே விட்டோமே, ரசூலா எப்படி சாவாங்கன்னு நம்ம நினைப்போம், ரசூலா கூட சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தினாங்க. இத்தனைக்கு அந்த எல்லா வசனமும் அவங்களுக்கு மனப்படம் தான், புரியுதா? அதனால இதை ஒரு மைண்ட்லேயே வச்சுக்கணும். நீங்கள் அல்லாவின் வழியில் கொல்லப்பட்டாலோ அல்லது மரணம் அடைந்தாலோ அப்போது உங்களுக்கு வழங்கப்படவிருக்கும் அல்லாவின் மன்னிப்பும் கருணையும் இந்நிராகரிப்பாளர்கள் திரட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்தையும் விட மிகச் சிறந்தவையாகும். அப்போ அல்லாஹ் சொல்றான், முதல்ல செத்ததுக்கு இப்படின்னு சொல்லி புலம்பாதீங்க. அந்த சாவு நடந்துச்சா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு எனக்கு தான் தெரியும். அதில் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கு, புரியுதா? அதுக்காக வச்சிருக்கேன். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், இவங்க செத்துட்டாங்கல்ல, இவங்க செத்து என்ன லாஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு? சரி, இப்போ இவங்க செத்துட்டாங்க. காலித் பின் வலீத் இப்போ கொன்னுட்டாரு, அவர் ஜெயிச்சு ஊருக்கு போறாரு, எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் வாழ்வாரா ஹம்சாவோட? அந்த 5 வருஷத்தில் அவர் என்ன பண்ணிடுவார்? 4 ஒட்டகம் எக்ஸ்ட்ரா வாங்குவாரா? ஒரு 2 வீடு கட்டுவாரா? ஒரு 50 பவுன் நகை வாங்குவாரா? அதுக்கு மேலே இங்கே ஜாலி பண்ணிருக்காங்க. இவங்க செத்து எண்ணத்தை இழந்துட்டாங்க, இவங்க வாழ்ந்த எண்ணத்தை சாதிச்சிட்டாங்க. நல்லா கேட்குறோம், இவங்க செத்தது ஒரு லாஸு, இவங்க வாழ்ந்தது லாபமா? இதை விட இது பெஸ்ட்டு. சீக்கிரம் செத்து சீக்கிரம் சாப்பிட்டுருக்காங்க, சீக்கிரம் செத்து சீக்கிரம் சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க. ரசூல்லாவை விட ஹம்சா ரலியல்லாஹு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, ஜாலி தானே இது. அதுக்கப்புறம் ரசூல்லா இன்னும் சிரமப்பட்டு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையை கடந்து இன்னொரு 10 வருஷம் இவங்களுக்கு கூடலாம் மாரடிச்சு காஃபிர்களோட அவ்வளோ கஷ்டப்பட்டேன். உமர்லியான் எடுத்துக்கங்க, உமர்லியானை பொறுத்த வரைக்கும் என்ன, இங்கேருந்து இன்னும் 20 வருஷம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அபூபக்கர் 2, உமர் 10, 12 வருஷம்,
அப்போ ஹம்சா ரலியல்லாஹு கம்பேர் பண்ணும்போது 23 வருஷம், 23 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்தார், சிரமம் தானே. பார்க்க போனால் ஒரு வகையில் ஹம்சா ரலியல்லாஹு அதிர்ஷ்டசாலி தானே. உமர் ரலியல்லாஹுவோட ஹம்சா ரலியல்லாஹு அதிர்ஷ்டசாலி தானே. அலி ரலியல்லாஹுவோட ஹம்சா ரலியல்லாஹு அதிர்ஷ்டசாலி தானே. உஸ்மான் ரலியல்லாஹுவோட ஹம்சா ரலியல்லாஹு அதிர்ஷ்டசாலி. அதுதான் அல்லாஹ் கேட்குறேன், ஏன் அழுவுறீங்க, என்ன நடந்துருச்சு, இப்படி கணக்கு போட்டு பார்க்க மாட்டீங்களா? இப்போ அதில் ஹதீஸ்லாம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹம்சா ரலியல்லாஹுக்கு வந்து அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை கொடுத்துட்டான். அவர் வந்து ஏன்னோ வரும் ரெக்கை போட்டாங்க, அவங்களுக்கு ரெக்கை கொடுத்துட்டான். மலக்குகளோட சேர்ந்து அவர் விளையாடிட்டு இருக்கிறாரு. மலக்கள் பறக்கிறாங்க, ஒரு கூட இவரும் பறக்கிறாரு, சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. மலக்குகளை வந்து ஒரு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கிறாரு. பறந்து போறாரு. அல்லாஹ் இடத்துல அவர் பேசிட்டு இருக்காரு. அவ்வளோ விஷயங்கள் அவருக்கு நடக்குது. அப்போ அந்த ஷஹாதத்தை ஒப்பிடும்போது ஒரு மூமியினுடைய ஷஹாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூமின் அல்லாத ஒருத்தனுடைய 100 வருஷ வாழ்க்கையும் அவன் கால் தூசிக்கு சமம். அவன் வாழ்ந்து ஒன்றும் கிளிக்க போகிறது கிடையாது. இவங்க வாழ்றது தண்டம், இவங்க சாவறது தான் உயர்ந்து. நீங்கள் மரணம் அடைந்தாலும் அல்லது கொல்லப்பட்டாலும் அல்லாவின் பக்கமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்றான். நடக்கிற ஒவ்வொரு டெத்தும் என்னது, கட்டாயமாக உயிர் கைப்பற்றப்பட்டு எடுத்துட்டு போகுது. இது கணக்கே கிடையாது. அல்லாஹ் தான் சொல்றான், நீங்கள் மரணம் அடைந்தாலும், நார்மல் டெத்துனாலும், மர்டர் ஆனாலும், கொல்லப்பட்டாலும் என்கிட்ட வர்றது அவ்வளோதான். என்கிட்ட வர்ற டைம் அவ்வளோதான். என்கிட்ட வர்றாங்க, புரியுதா? நீங்கள் செத்துட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, ஆக்சிடென்ட்டில் போயிட்டாங்க, விஷம் குடிச்சிட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் கணக்கே கிடையாது. இது வந்து சூசைட் பண்ணுறது கரெக்டாக கரெக்ட் கிடையாது, அது தப்பு. அதனால உங்களுக்கு என்ன ஆயிரும், நரகத்துக்கு நம்ம போக வேண்டியது வந்துடும். ஏன்னா அது நம்முடைய செயல், புரியுதா? ஹராமான ஒரு செயலை செய்கிறீங்க, அதனால உயிர் போச்சு. அந்த அன்னைக்கு அவன் சூசைட் பண்ணலைன்னா என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பாக ஒரு பாம்பு கொத்திருக்கும், அல்லது தலையில் ஏதோ ஒரு கல் விழுந்திருக்கும், ஃபேன் கழண்டு விழுந்திருக்கும், கரண்ட்டு ஷாக் அடிச்சிருக்கும், இடி விழுந்திருக்கும், யாராவது ஒரு பஸ்ஸில் கொண்டாந்து உள்ள மேலே விட்டுருப்பான், சும்மா நின்றுட்டு இருந்த வண்டியில் கொண்டாந்து அடிச்சிருவான். எவ்வளவோ பார்க்குறோம், ஜாக்கிங் போயிட்டு இருப்பான், மேலே பாலத்திலிருந்து ஒரு கார் வந்து ஜம்ப் பண்ணி அவன் மண்டையில் வந்து விழுகும். என்ன பண்ண? அதாவது பரவாயில்ல, ஒரு டயரில் போயிட்டு இருந்த லாரியை ஒரு டயர் மட்டும் வீல் கட்டாகி 2 பிச் ஆகி டம்முன்னு வந்து ஒருத்த மேலே அடிச்சு. இன்னைக்கு எவ்வளோ வீடியோ பார்க்குறோம், சிசிடிவி ஃபுட்டேஜ், ஆக்சிடென்ட் வீடியோஸ். வீல் மட்டும் ஒன்று பட்டு தெரிச்சிட்டு வருது, ஒருத்தன் ஃபோன் பேசிட்டு இருக்கிறான், மண்டை மேலே வந்து டொப்புன்னு அடிக்குது, அப்படியே சரி. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரே டெத்து தான். அப்போ இந்த மைண்ட் செட்டை வளர்த்திக்கணும். இதெல்லாம் குரானில் நம்ம படிக்கிறோம்ல, இது நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும், புரியுதா? மௌத்தை பார்த்து கலங்கக்கூடாது, மௌத்தை பார்த்து புலம்பக்கூடாது, மௌத்துக்கு எதிராக பேசக்கூடாது. மௌத்தை நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, இன்னைக்கு செத்தா அல்லாஹ் முன்னாடி நான் போய் நின்னா இமேஜின் பண்ணிக்கணும், இன்னைக்கு மௌத்து வந்தா என்னால் அல்லாஹ்வை ஃபேஸ் பண்ண முடியுமா, என் வாழ்க்கை எந்த டைரக்ஷனில் நான் விட்டுட்டு வந்தேன், அல்லாஹ்ட்ட சொல்ல முடியுமா, மலக்குகள்கிட்ட சலாம் சொல்ல முடியுமா, கபூரில் நமக்கு என்ன கிடைக்கும், இதை மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். நம்ம என்ன சிந்திக்கிறோம், ஹார்ட்டை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்வது எப்படி, ஃபங்க்ஷன் பண்ணாமல் வச்சுக்கொள்வது எப்படி, அதெல்லாம் உடம்பு நல்லது. ஏன்னா உடம்பு எவ்வளோ ஃபிட்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அமல் செய்ய முடியும். ஆரோக்கியம் தேவை, அது சாகாமல் இருக்கிறதுக்கு கிடையாது, அது சீக்கிரம் சாகிறதுக்கோ இதுக்கோ கிடையாது. எனக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்குது, அதனால என் ஃபிட்னஸ் தேவை. என்னால் தஹஜ்ஜுத் தொழுக என்னால் எந்திரிச்சு தொழுக முடியலன்னா என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, அதனால ஃபிட்னஸ் தேவை, புரியுதா? இதுக்காகத்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு கஷ்டமான பிரயாணம் என்னால் தாங்க முடியலன்னா அதுக்கு ஃபிட்னஸ் தேவை. அல்லாஹ்வுடைய பாதையில் என்னால் தூக்கத்தை விட முடியலன்னா அதுக்கு எனக்கு ஃபிட்னஸ் தேவை. அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைப்பதற்கு ஃபிட்னஸ் தேவை, உயிர் வாழ்வதற்கு ஃபிட்னஸ் தேவை கிடையாது. அதனால் ஃபிட்னஸ் தேவையில்லைன்னு நான் சொல்லலை, ஃபிட்னஸ் கண்டிப்பாக தேவை. அபூபக்கர் சொல்கிறாங்க, ஈமானுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய நியாமத்தில் மிகப்பெரிய நியாமத்து ஃபிட்னஸுங்கிறாங்க. ஃபிட்னஸ் தான் மிக சிறந்த நியாமத்து. ஏன்னா ஈமான் இருக்கும்போது அமல் என்ன செய்யணுங்கிற நாலேஜ் வந்துடும். ஆனால் அமல் செய்கிறதுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்காது, தூக்கத்தை விட்டு எந்திரிக்க முடியாது, உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இல்லைன்னு, புரியுதா? சஜ்தா ரொம்ப நேரம் செய்ய முடியாது, உட்காந்து அத்தையாத்தில் மணிக்கணக்காக துவா கேட்க முடியாது, ஈத்திகாஃப் உட்கார முடியாது, ஒரு இடத்துல உட்காந்தோம்னா அப்படி இப்படி இப்படி இதெல்லாம் ஏன் இப்போ குரான் கிளாஸ் உட்கார முடியல ஏன்? அதனால் நீங்கள் நோயாளி அப்பான்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் அதாவது நம்மளுடைய கைகளால் நாம் சம்பாரிச்சுக்கிட்ட கெட்டது, இதை நாம தான் சரி பண்ணணும். அப்போ எல்லா டெத்தும் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் என்ன, நார்மல் டெத்து தான், மர்டர் டெத்து தான், ஒரே டெத்து தான், ஒரே கேட்டகரி ஆஃப் என்ட்ரி தான். நபி, அல்லாவின் மாபெரும் அருளினாலே நீர் இவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்கிறீர். நீர் கடுகடுப்பானவராகவும் வன்னெஞ்சராகவும் இருந்திருந்தால் இவர்கள் எல்லாம் உம்மை விட்டு விலகி போயிருப்பார்கள். இப்போ அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்கிறான், இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் சஹாபாக்கள் மேலே ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கணும், எவ்வளோ கோபம் வந்திருக்கணும். அந்த கீழே இறங்கி வந்தாங்களா அவங்க மேலே எவ்வளோ கோபம் வந்திருக்கணும். அவங்களெல்லாம் வரச்சொல்லு முதல்ல அப்படின்னு முதல்ல அவங்கள தான் கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒன்றுமே சொல்லலை. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் லெவல் என்ன இருக்குன்னு பார்த்து, இந்த மாதிரி ஆளை நம்ம உலகத்தில் எங்கேயா பார்த்துருப்போமா? இத்தனைக்கும் அவருடைய உயிர் நண்பர், உயிரினும் மேலானவர் ஹம்சா ரலியல்லாஹு சித்தப்பா, உயிர் நண்பரும் கூட, ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் செத்துட்டார்.
அபூபக்கர் அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த எந்த அளவுக்கு ரசூலா க்ளோஸோ அந்த அளவுக்கு க்ளோஸ். இவர் மட்டும் உயிரோட இருந்திருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் இவர் கலீஃபா ஆயிருப்பார். ஏன்னா பத்ரு போர்லயே கொடி இவர் கையில தான் இருந்துச்சு. பத்ரு போருடைய லீடர்ஷிப் யார்கிட்ட இருந்துச்சு? ஹம்ஸா ரலியல்லாஹு தான் இருந்துச்சு. அப்போ அவருக்கு அந்த இடத்துல உயிரோடு இருந்தாருங்க. அவர் கொல்றதுக்கு காரணமாக இருந்த சஹாபாக்களை ரசூல்லா திட்ட கூட இல்லை, எதுவுமே பேசல, மூஞ்சி சிடுன்னு சொல்ல அல்லாஹ் சொல்றான், நீர் கடுகடுப்பாகவும் மண்ணெஞ்சராகவும் இருந்திருந்தால் இவர்கள் எல்லாம் உண்மை விட்டு விலகி போயிருப்பாங்க, இவங்கெல்லாம் விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. ஏன்னா இங்க வந்திருக்கிறவங்க யாரும் சம்பளத்துக்கு வந்தவங்க கிடையாது. அதே மாதிரி இவங்க யாரும் கோழைகளோ, அதாவது இவங்க யாரும் டபுள் கேம் போடுறவங்களோ கிடையாது. இந்த உயிர் அவங்களுக்கும் போயிருக்கலாம். இந்த நடந்த பிரச்சனையில அவங்க உயிரும் பணையம் வச்சு தான் சண்டை போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இவ்வளோ பெரிய தவறு நடந்துருச்சுங்கிற அந்த ஃபீலிங்கை அவங்கள விட அதை விட குத்திட்டு இருக்காங்க. இந்த இறங்கினவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரசூலா திட்டலைனாலும் தங்களை தாங்களே அவங்களே கிளைம் பண்ணிக்குவாங்க, என்னால தான், நாங்க இறங்காம இருந்திருந்தா இது நடந்திருக்காது. அந்த ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும், நமக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோ. நமக்கு சொன்னா கூட என்னங்க அப்படிதாங்க, தப்பு பண்றது இல்லையா, இதுதான் எப்பயுமே பாடம் கத்துக்கணுங்கிறது. ஆமாங்க அப்படிதாங்க நடக்கும், தூங்கிட்டேன் என்ன போய் செஞ்ச மிஸ் ஆயிடுச்சு என்ன, இப்போ நடக்கிறது சகஜங்க, தொழிலாம் அப்படிதாங்க. சில பேர் பேசுவோம், அவங்களாம் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டான், வருத்தம் கிடையாது, எவ்வளோ இழப்பு வந்துச்சு என்ன வந்துச்சு, இவங்க இதெல்லாமே பண்ணாங்க. நாம் என்ன பண்ணுவோம், சில நமக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் கீழே இருக்கவங்களுக்கு தவறு பண்ணும்போது இந்த மாதிரியான தவறுகள் பொறுத்த இதில் பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது என்னது ஜமாத்துடைய ரூல்ஸ். ஏன்னா ஜமாத்தில் இருக்கிற எல்லாருமே வேலைக்காரங்க கிடையாது, புரியுது. அதே மாதிரி நம்ம கீழே இருக்கிறவங்க, இப்போ என் பையன் ஒரு தவறு பண்ணுறான்னு அதிகாரமாக அவனுக்கு நட்டலாம், ஏன்னா அவன் எனக்கு செஞ்சா அவனுக்கு கடமை. ஜமாத்தில் நான் ஒரு ஜமாத்தில் இருக்கிற ஒருத்தர், ஜமாத்தில் வர்ற ஒரு தோழருக்கு நான் சொல்கிறேன் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் ஃபோர்ஸ் பண்ண முடியும். நான் ஒன்றும் அவனுக்கு ஓனர் கிடையாது, நானும் அல்லாவுடைய வேலை செய்கிறது வந்திருக்கேன், அவனும் அல்லாவுடைய வேலை செஞ்சிருக்கேன். அவனுக்கு எந்த வேலையை நான் சொல்கிறேனோ அந்த வேலை நான் செய்யணும், நீ எனக்கு சொல்கிறேன், நீ செஞ்சுட்டு போங்க. அப்போ என்னை தலைவராக அவன் அதாவது ஒரு ஆளை ஒரு தலைவராக அவன் எடுத்துக்கிறான் ஜமாத்தில் இருக்கிறவன் அப்படின்னா உடனே அதை என்ன பண்ணக்கூடாது, அதை வச்சு அனுபவிக்கக்கூடாது. நமக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு, என்ன நீ போய் எனக்கு போய் இது வாங்கிட்டு வா, எனக்கு போய் அது வாங்கிட்டு வா, எனக்கு அதை பண்ணு, எனக்கு இது பண்ணு, என் வீட்டு இது கழுவு, என்ன என் வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வா, இது மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இந்த உணர்வு இருக்குது, அவங்க நமக்கு சமமானவர்கள். என்னதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களாக இருந்தாலும் போருக்கு வந்தவங்க யாரும் காசு வாங்கிட்டு வரும், அவங்கள உயிருக்கு பயணம் இல்லை, நாளைக்கு இவங்க செத்துருந்தா அவங்க குடும்பம் அந்த 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 ரிஸ்கில் தான் வந்திருக்காங்க. அதனால அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூலோட உயர்ந்த கணமும் கூட என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல வரும். கிரிக்கெட் மேட்ச்லேயே ஒரு கேட்ச் விட்டானா என்ன நடக்கும், அழகா ஜெயிச்சிருப்போம்டா, விட்டுட்டான்டா, ஜஸ்ட் மிஸ்டா, இல்லை ஒரு 4 விட்டுட்டான், அந்த 4 போகாமல் இருந்திருந்தா, இவனுக்கு போய் ஓவரை கொடுத்தனே, இவனை போய் பால் போட சொன்னனே, இவனை போய் இந்த இடத்துல நிப்பாட்டினேனே, அவனுக்கும் திட்டு விழுவோம், அவனை கூட்டு வந்தவனுக்கு திட்டு விழுவோம், என்ன குடும்பத்தையே கிழிச்சிடும். அது கூட நம்மளால கேப்டன்ஷிப்பில் தாங்க முடியாது. அப்போ நம்ம ஜமாத்தில் இருக்கும்போது கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணும்போது திட்டக்கூடாது, அது ரொம்ப ப்ராக்டிஸ் எடுக்கணும். நமக்கு கோபம் வரக்கூடாது. பல்லா சொல்கிறாங்க, அப்படி வந்தால் அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா இன்சல்ட்டை தாங்கிட்டு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. ஃபேமிலியில் இருக்கிறவங்க தனி கணக்கு, ஃபேமிலியில் இருக்கிறவங்க அது தனி கணக்காக உரிமை இருக்குது, நம்ம திட்டுவோம். இது ஜமாத்தில் யார் மேலேயும் நமக்கு என்ன இல்லை, உரிமை கிடையாது. உரிமையாக நம்ம கோச்சிக்க முடியாது, உரிமையாக நம்ம சண்டை போட முடியாது. எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஒரு பாண்டிங் தான். அப்போ அதனால் இதை புரிஞ்சுக்கணும். அதனால் நான் தலைவர், நான் சொல்கிறத நீ கேள் அப்படின்லாம் இந்த டைலாக்லாம் அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுலேருந்து நமக்கு எல்லாம் படிப்பேன். இதே உமர்லேயவனும் கோபமான ஆள், ஆனால் லீடர்ஷிப் வந்த உடனே என்ன பண்ணிட்டார், உடனே மாறிட்டார். ஏன்னா இந்த கோபம் இந்த இடத்துல காட்டக்கூடாது. அதுவும் அல்லாவுடைய வேலை செய்யும் போது அல்லாவுடைய அடியார்களை விரட்டக்கூடாது. நம்ம நேச்சர் காரணமாக நம்ம ஜமாத்திலேருந்து ஒருத்தன் வெளியே போனான்னா அதுக்கு நாம தான் குற்றவாளி. அவன் வேற எதுக்கோ போனான்னா பிரச்சனை இல்லை, இவருக்கு எனக்கு செட் ஆகாதுங்க, இவர்னால எனக்கு செட் ஆகாதுங்கன்ட்டு போனான் அதுக்கு நம்ம குற்றவாளி. அப்போ அவன்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டு அவனை என்ன பண்ணணும், அவனை அப்ரோச் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு வரணும். அதே கொள்கை சாரமாக போகிறான், எடுத்த நிலைப்பாடு பிடிக்கலன்ட்டு போகிறான், அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை, அது நம்ம வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே இவர்களின் தவறுகளை பொறுத்து கொள்வீராக, மேலும் இவர்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோருவீராக. எவ்வளோ அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, சகிச்சுக்குங்க, அவங்களுக்காக என்கிட்ட தௌபா செய்யுங்க. அவங்களுக்கு துவா வேற, யாருக்கு திட்டாமல் இருக்கிறதே பெரிய கிஃப்ட்டு, இதில் அவங்கள துவா கேட்க சொல்கிறான் அல்ல, அவங்களுக்காக துவா கேளுங்க அப்படிங்கிறான். மேலும் தீனுடைய பணிகளில் இவர்களையும் கலந்தாலோசிருப்பாங்க. அடுத்த மசோராவில் இவங்களையும் கூப்பிடும், அடுத்த மசோராவில் யாரை கூப்பிடணும், அந்த இறங்கி வந்தாங்கல்ல அவங்களையும் கலந்து வைங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வரும், இதில் என்ன தெரியுமா இன்னொரு கயிறு நடக்கும், அடுத்த அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் சஹாபாக்கள்ல வேற யார் வேணாலும் தப்பு பண்ணுவோம், இந்த குரூப் பண்ணவே பண்ணாது. புரியுதா? இந்த 35 பேர் இருக்காங்க பாரு, இனி கியாமத் நாள் வரைக்கும் அவங்க தவறு பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இவ்வளோ பெரிய மன்னிப்பா, எங்களால் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டு ரசூலுல்லாவுக்கே அடிபட்டு இவ்வளோ விஷயம் நடந்து அதுக்காக குர்ஆன் இறங்கி இவ்வளோ பெரிய கலாட்டம் ஆனதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு மன்னிச்சு நமக்காக துவா செஞ்சு
நம்மளை வந்து அடுத்த ஆலோசனையில் கொண்டாந்து முன்னாடி உட்கார வச்சு நம்மளையும் மதித்து ஆலோசனை கேட்குறாங்கன்னா இனிமேல் நம்ம தப்பே பண்ணக்கூடாதுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற அவுட்புட் வரும். அதே நெகட்டிவாக இருந்தால் என்ன, திட்டி கழிச்சு தான் விட முடியும். மைனஸ் ஆயிடுச்சா, ஜமாத்துக்கு எது யூஸ் ஆகும்? அடுத்து பலம் கொண்ட அந்த தோழர்கள் உனக்கு வேணுமா, மறுபடியும் தவறே செய்யாத அந்த கூட்டம் வேணுமா, இல்லை அவங்கள வருத்தப்பட்டு அவங்களை துரத்தி விடுமா? இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், இப்படி தான் பண்ணுவோம். அதனால் இது ஒரு மெயின் விஷயம் புரிஞ்சுக்கணும். நீர் உறுதியான முடிவுக்கு வந்துவிட்டால், ஏதாவது ஒரு விஷயத்தில் நீர் உறுதியான முடிவுக்கு வந்துவிட்டால், அப்பொழுது அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருப்பீராக. நிச்சயமாக அல்லாஹ் தன்னை முழுமையாக சார்ந்திருந்து செயல்படுபவரை அல்லாஹ் நேசிக்கிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஆலோசனை பண்ணுங்க, இவங்களையும் கூப்பிட்டு உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு ஆலோசனையில் நீங்கள் ஒரு முடிவு உறுதியாக எடுங்க. எப்போவுமே ஆலோசனையுடைய அந்த அதிகாரம் தலைவருக்கு தான். 10 பேர் கருத்து சொன்னால் 10 பேர் என்ன நினைப்பான், என் கருத்து தான் ஏற்றுக்கப்படணும்னு எல்லாருமே நினைப்பான். அப்படி தானே? அதுக்கான சொல்கிறான் கருத்து, இது பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த கருத்து ஏற்கப்படலைன்னு எல்லாருக்கும் ஏமாற்றம் வரும். அப்போ ஒரு தலைவர் தான் முடிவு பண்ணுவார், அதில் எது சரின்னு படணும். ஏன் தலைவர் முடிவு பண்ணுவார்? உங்கள் எல்லாருலையும் புத்திசாலின்னு நீங்கள் தான் அவர் தலைவராக போட்டிருக்கீங்க. புரியுதா? இப்போ தலைவராக ஒரு ஆளை போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? எங்களை எல்லாத்த விட இவர் சிறப்பாக செயல்படுபவராக தெரிகிறார், எங்களை விட இவருடைய முடிவுகள் யாரோ ஒருத்தனை தான் லீடராக போட முடியும். ஸோ அதனால் போட்டாச்சு. இப்போ அந்த ஒரு லீடர் பார்க்குறாரு, 9 கருத்தை தூக்கி போட்டு ஒரு கருத்தை எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டா இப்போ என்ன பண்ணுறது? மறுபடியும் இந்த கருத்தை மறுபடியும் ஆப்போஸ் பண்ணு, மறுபடியும் இப்படி பண்ணு, ஆல்டர் பண்ணக்கூடாது. ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா ரிவர்ஸ் போகக்கூடாது. ரெண்டாவது மூணாவது பிளானிங் போகக்கூடாது. இது எப்படின்னா, சொன்னல ரசூலுல்லாவுடைய இந்த உஹது போருடைய அந்த இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உஹதுல சண்டை வெளியே உள்ளே இருந்து சண்டை போடலாமா வெளியே இருந்து சண்டை பண்ணலாமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் இதை பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்கிறாங்க. ஆனால் சஹாபாக்கள், அதாவது அந்த மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்க, வெளியே போய் சண்டை போடலான்றாங்க. வெளியே போய் சண்டை போடலான்னு ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வர்றாங்க, மூஞ்சி இறுக்கமாக இருக்குது, கோபமாக இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாவுடைய அட்வைஸை நிராகரிச்சிட்டாங்க. ரசூலுல்லாவுடைய அதிகமான பேர் இப்படிலாம் சொல்கிறாங்க, உள்ளே இருந்து சண்டை போடுறது நல்லதுங்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னங்கிறாங்க, இல்லை நம்ம வெளியே போய் சண்டை போடலாம். அப்போ என்ன அர்த்தம்? ரசூலுல்லாவுடைய ஐடியாவை விட இவங்க இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு இது பிடிக்கல. போயிட்டு வரும்போது டபுள் ட்ரெஸ்ஸை போடுறாங்க. அப்போ இவங்களுக்கு அலர்ட் ஆயிடுது. பத்ருக்கு 1 தான் மாட்டினாங்க, இப்போ உஹதுக்கு 2 போடுறாங்க. தலைக்கு மேலே 1, இன்னொன்று 2 போடும்போது சரி அடி பலமாக உழுவ போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, வேணாம் எங்கள் ஆலோசனையை நாங்கள் வாபஸ் வாங்க. சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஆலோசனையை வாபஸ் வாங்குகிறோம், ஐடியா சேஞ்ச் பண்ணலாம், இங்கேருந்தே சண்டை போடலாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நபி ஒரு தடவை ட்ரெஸ்ஸு போட்டுட்டா கழட்டக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு தடவை நான் ட்ரெஸ்ஸை போட்டுட்டேன்னா கழட்டக்கூடாது, வாங்க வெளியவே போகலாம். அப்போ அதுதான் அல்லாஹ் இந்த இடத்துல இந்த முடிவு அல்லாஹ் என்ன சொல்கிறான். இப்போ இங்கே உஹது போரில் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் இது பண்ணிட்டே வரானா, தெளிவுபடுத்திட்டே வரான். இந்த இடத்துல இவர் ரைட்டு, இந்த இடத்துல அவர் ரைட்டு, அந்த இடத்துல இவர் ரைட்டு, இவங்க இறங்கிடக்கூடாது, இவங்க போயிருக்கூடாது, நீ ஓடி இருக்கக்கூடாது, நீ நின்று இருக்கக்கூடாது, இப்படின்னு பாரு. ரசூலுல்லாஹ் பார்த்து நீங்கள் அந்த ஆளை சபிச்சிருக்கக்கூடாது. இப்போ அந்த உஹது போரோட எல்லா விஷயம் சொல்லிட்டான். அப்போ இந்த சுச்சுவேஷனில் எது கரெக்ட்? அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் முடிவெடுத்தீங்களோ ஒரு ஆலோசனை பண்ணி, அந்த ஆலோசனை கரெக்ட். இவங்ககிட்ட ஐடியா கேட்டீங்களா, அதுவும் கரெக்ட். கடைசியாக நீங்கள் எல்லாரும் சொன்னதில் மெஜாரிட்டி எடுத்தீங்களா, அதுவும் கரெக்ட். அல்லாஹ் அதான் சொல்கிறான், நீர் உறுதியான ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அப்பொழுது அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருப்பீராக. உறுதியாக ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா, பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு முடிவு ஓகே, அதை என்ன பண்ணுங்க, அல்லாஹ்ட்ட கொடுத்துருங்க. மஷூரால ஒரு முடிவு எடுத்தாச்சு, அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருங்க. அல்லாஹ் நாங்கள் யோசனை பண்ணோம், 10 பேர் 10 கருத்து சொன்னாங்க, இந்த ஒரு கருத்து சரின்னு பட்டுச்சு, எடுத்து வச்சுட்டோம், எல்லாம் இந்த கருத்தை ஒர்க் அவுட் பண்ணி கொடு, இதுவே எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி கொடு, இதில் எங்களுக்கு ஹைர கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கொடுத்துருங்க. தன்னை முழுமையாக சார்ந்திருந்து செயல்படுவரை அல்லாஹ் நேசிக்கிறான். இல்லைன்னா என்ன ஆகும், இந்த 10 மசோராவையும் யோசிச்சு பைத்தியம் முடிச்சு, இப்படி நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் உஹது போருடைய மசூராவுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், கரெக்டுன்ட்டான். வெளியே போய் சண்டை போட நீங்கள் ஆசைப்பட்டது கரெக்டு தான், அதில் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்றால் பிறகு எந்த சக்தியும் உங்களை வென்றிட முடியாது. மேலும் உங்களுக்கு அவன் உதவி செய்யாவிட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யார்? எனவே வாய்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மசூரா இதெல்லாம் பண்ணி எல்லாம் சொல்கிறான். வெற்றி தோல்வினா என்ன நினச்சிங்க? வெற்றி தோல்வினா என்ன நினச்சிங்க? உங்கள் பிளானிங்கு, உங்கள் சக்தி, உங்கள் இதா, என்ன நம்பிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அல்லாஹ் தான் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் எந்த சக்தியும் உங்களை ஜெயிச்சிட முடியாது. மேலும் உங்களுக்கு அவன் உதவி செய்யாவிட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யார்? நான் ஹெல்ப் பண்ணால் யாரும் உங்களை ஜெயிக்க முடியாது, நான் கைவிட்டுட்டா உங்களை யார் வேணாலும் ஜெயிக்கலாம், அதன் பிறகு உதவி செய்யக்கூடிய. எனவே உண்மையாள இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். இது நமக்கு ஒரு மிக முக்கியமான படிப்பினை. இது உண்மையிலே நம்ம சார்ந்திருந்து இதை நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சோம்னா என்ன பண்ணுவோம், அல்லாஹ் வந்து நமக்கு வெற்றியை கொடுக்கும். எந்த இடத்துலையும் நம்ம இந்த ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் மீதி மறுபடியும் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை கிளாஸில் பார்ப்போம். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.